செய்வதற்காக 10வது மாதத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் தேவனை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கவனிங்கள். சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இல்லையா? தேவனுடைய வார்த்தையை மதிக்கிறவர்கள் தேவன் மதிப்பார். புரியுதா? அதனால தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அங்கும் இங்கு உலாவது, வெளியே போவது, உள்ள வருவது, எங்கேயோ இருப்பதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க தேவ ஆசீர்வாதத்தை இழந்து விடும். கவனமா கேளுங்க. நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 126:5. எல்லாம் பைபிளை திறந்து தேவனுடைய வார்த்தையை படிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நாம் தெய்வத்தை நம்ம பக்கமாய் இழுப்பதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. ஜெபம் ஆண்டவரை நம்ம பக்கமாய் திருப்போம். உபவாசம் கர்த்தரை நம்ம பக்கமாய் திருப்போம். கண்ணீர் கர்த்தரை நம்ம பக்கமாய் திருப்போம். துதி ஆராதனை தெய்வத்தை நம்ம பக்கமாய் திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் ஆண்டவரை நம்ம பக்கமாய் திருப்புவதற்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிற நல்ல ஆயுதங்கள். ஆமென். ஆமா, ஆண்டவரை நம்ம பக்கமா திருப்பணும். அதுதான் நம்முடைய சாமர்த்தியம். ஆண்டவர் பவுல் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ ஆண்டவரை தன் பக்கமாக இழுக்கிற சக்தி தாவீதுக்கு இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருக்குன்னு தெரியாது. ஆனால் கிருபை ரொம்ப அவசியம் இல்லையா? ஒரு நாளாவது ஒரு மாதமாவது கர்த்தரை உங்க பக்கமா திரும்ப பார்க்கணும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். அப்போ இந்த கண்ணீர் என்பது ஆண்டவரை நம்ம பக்கமாய் திருப்புகிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். ஆமென். ஆமா, ஆண்டுடைய உள்ளத்தை தன் பக்கமாய் திருப்புகிறது, அவருடைய உள்ளத்தை மாற்றுவது, அவருக்குள்ள இரக்கத்தை உண்டாக்குவது, நன்மையை உண்டாக்குவது. புரியுதுங்களா? அதனால்தான் இந்த மாசத்தை ஒரு ஜெப மாதமாய் வைத்திருக்கிறோம். எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் குடும்பமாக, குழுவாக இல்லையா கூடி நீங்கள் கண்ணீரோடு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக இந்த மாசம் முடிவில் ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை காண செய்வார். ஆமென். சரி, ஏன் ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்க செய்கிறார் என்பதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு. ஏன் ஆண்டவர் நம்மை கண்ணீரோடு விதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஏன் கண்ணீரோடு விதைக்கலாம் அவரால் ஒண்ணு செய்ய முடியாதா? நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும் இல்லையா? ஏன் கண்ணீரோடு விதைக்கணும்? சில பேருக்கு கண்ணீர் என்பது சாதாரணம். எனக்கெல்லாம் கண்ணீர் என்பது கொஞ்சம் கடினம். அவ்வளவு சீக்கிரம் என் கண்ணில் தண்ணி வராது. சரி, ஏன் ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்க சொல்றாரு? வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 42:3. சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முதல் காரியம் ஏன் கண்ணீரோடு விதைக்க சொல்றாருன்னா, கவனிங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியால் தான் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஏன் ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்க சொல்றாருன்னா, இது ஒரு சவாலான ஒரு வார்த்தை. உன் தேவன் எங்கே இல்லையா? நீ நிறைய பேர் கேட்கிறாங்கல்ல. கவனிங்க, பைபிள் சொல்றது பிரசங்கில நீதிமானுக்கு துன்மார்க்கனுக்கு நடக்கிற மாதிரியே நீதிமானுக்கு நடக்கும். கவனிங்க, இயேசுவை அறியாத பிள்ளைகளும் டாக்டர் வீட்டில் வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுவை அறிந்த பிள்ளைகளும் டாக்டர் வீட்டில் வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, இயேசுவை அறிந்த பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப கேட்கிறாங்களே, உன் தெய்வம் எங்க?
எங்க இயேசு அப்படி, எங்க இயேசு இப்படி, எங்க இயேசு உயிர் தெழுந்தாரு, 3 நாள் உயிர் தெழுந்தாரு, அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருலாம் சொல்றீங்களே, உன் தேவன் எங்கே? உன் தேவன் எங்கே? எத்தனை பேர் உங்களை பார்த்து அப்படி கேட்கறாங்க? யாரும் கேட்க, உங்களை பார்த்து கேட்கவே இல்லையா? என்ன பார்த்து கேட்டாங்க, எங்க அம்மா கேட்டாங்க. எங்க அம்மா கேட்டாங்க, நீ கும்புற தெய்வம் இயேசுநாதர் மெய்யான கடவுளா இருந்தா உனக்கு அவர் இந்த காரியம் செய்யட்டும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் எங்க அம்மா சொன்னாங்க. கேட்கறாங்கல்ல நம்மளை பார்த்து, உன் தேவன் எங்கப்பா? உன் தேவன் எங்கப்பா? ஆண்டவர் எங்கப்பா? இல்லையா? இயேசு மெய்யான தெய்வம், இயேசு மெய்யான கடவுள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கடவுள் இல்லையா? அவர்தான் நித்திய கடவுள், அவர்தான் நித்திய பிதா, அவர்தான் உலகத்தை படைச்சாரு, அவர்தான் இல்லையா மனுஷனை படைச்சாரு சொல்றீங்களே, எங்க உங்க தெய்வம்? கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்களா இல்லையா? கேட்கிறாங்களா இல்லையா? அதான் தாவீது சொல்றாரு, அது கீழே வாசினா சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட யார் கேட்கிறா? சத்துருக்கள் கேட்கிறாங்க. சத்துருக்கள் கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. இருக்காமா அப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு இருக்கா? உனக்கு தான் தேவன் நீங்க பதில் சொல்லுகிறார். என் சத்துருக்கள் என்ன கேட்கிற கேள்வி இல்லையா, செத்துலாமான்னு தோணுது பாஸ்டர். அதான் சொல்றாரு அவர், என் எலும்புகளை இல்லையா, எலும்புல ஊசி போட்டு குத்துற மாதிரி இருக்கா. அதுதான் பதில் சொல்றாரு, கண்ணீரோடு விதை, கண்ணீரோடு விதை இல்லையா, கண்ணீரோடு விதை, கண்ணீரோடு விதை. கவனிக்கணும் நீங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5. திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்கள் இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். உன் தேவன் எங்கே? ஏன்னா அண்ணாளுடைய சக்களத்தி என்ன பண்ணாலாம், அவளை வேதனைப்படுத்தினாலாம். இங்க சொல்றான், மலடியா இருந்தவ 7 பெற்றுட்டாப்பா இல்லையா, பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியமாய் போயிட்டா. உன் தேவன் எங்கே? இல்லையா? கேட்டிருப்பாங்களா அந்த அம்மா? கேட்டிருப்பாங்கல்ல இல்லையா? டாக்டர் கேட்கிறாங்களே, நீங்களாம் கிறிஸ்தவன் சொல்றீங்களே, ஏன் சர்ச்சுக்கு, ஏன் எங்க டிஸ்பென்சரிக்கு வரீங்க? உங்க இயேசு பெரிய கடவுள்னு சொல்றீங்களே, ஹீலர்னு சொல்றீங்களே, ஏன் வரீங்கன்னு கேட்கிறாங்களே, நீங்க என்ன பார்த்து சொல்வீங்க? இனிமேல் அப்படி சொல்லவே கூடாது. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. என் சத்துரு இப்படி கேட்கிற ஆண்டவரே, அது என்னை நாள்தோறும் உருவ குத்துகிறது போல இருக்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கவனிங்க, அலைச்சல்கள், அலைச்சல்கள். நாம் இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எதற்காகவோ அலைகிறாங்க, அலைஞ்சு திரிகிறாங்க. அலைச்சல்கள் காரணம் தெரியுமா? எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவது இல்லை. ஆமென். இனி நீ அலைந்து திரிவது இல்லை. எதுவே நம்புறீங்க? அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் அலைந்து திரிய விட மாட்டார். ஏன்னா சொல்றாரு, என் அலைச்சல்களை தேவரே அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே நீ வைத்திருக்கிறேன், அவையெல்லாம் உம்முடைய கணக்கிலே இருக்க ஆண்டவரே. கவனிங்க, என்னுடைய முதல் காரியம் என்னன்னா, உன் தேவன் எங்கே? அல்லேலூயா. கவனிங்க, வியாதியா இருக்கீங்களா? கடன் பிரச்சனை இருக்கீங்களா? பணத்தேவையில் இருக்கீங்களா? எந்த ஒரு முன்னேற்றமே இல்லைன்னு நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், கண்ணீரோடு விதைங்க. இந்த மாசம்
இல்லையா? ஆமா, உன் சத்துருக்கள் வாய் மூடுவார்கள். ஆமா, உன் தேவன் எங்கே என்று கேட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு நிற்பார்கள். எதுவுமே நம்புறீங்க? இதெல்லாம் தேவன் செய்வார். இனி நீ அலைந்து திரிவதே இல்லை. ஆமென். ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இந்த 9 மாசம் என்னென்ன காரியத்துக்காக அலைந்து திரிந்து கண்ணீர் விட்டு, இல்லையா, சொந்தக்காரங்க மக்கள் மத்தியில நீங்க அவமானப்பட்டு நிந்தையோடு நிக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றார் இந்த மாசம், இல்லையா, இனி நான் உங்களை நிந்தையாக வைக்காமல் தானியத்தை கொடுப்பேன், திராட்சை ரசத்தை கொடுப்பேன், எண்ணெயை கொடுப்பேன், அதனாலே நீங்கள் திருப்தியாவீர்கள். கைத்தடி அவர் மகிமைப்படுத்து. திருப்தியாவீர்கள், திருப்தியாவீர்கள். ஆமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் நல்லவர், நல்லவர். அதான் சொல்றேன். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், வாலிபனா இருக்கட்டும், வாலிப பிள்ளையா இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சத்துரு பாருங்க. கவனிங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துல சத்துரு தான் தடுத்து வச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பதில்கள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே சத்துருவினாலே தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஜெபந்தான் அதை ரிலீஸ் பண்ணும். ஜெபந்தான் ரிலீஸ் பண்ணும். ஜெபந்தான் ரிலீஸ் பண்ணும். அதனால சொல்றேன், இந்த மாதம், இல்லையா, நீங்க உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல, இல்லையா, கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இல்லையா, ஸ்தோத்திரம். பைபிள் நல்லா வாசிக்கிறோம். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. ஆண்டவர் ஆலோசனை தான் கொடுப்பார். அதை செய்வது செய்யாமல் போவது தான் உங்க கையில் இருக்கிறது. அப்புறம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேனா, நான் தான் உனக்கு ஆலோசனை கொடுத்தேம்மா, இல்லையா, இதை செய், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திருப்தியாக்குவேன். உன்னை புறஜாதிகளுக்குள்ள வெட்கப்படுத்த மாட்டேன், இல்லையா, அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொன்னார் இல்லையா? ஆமா, பைபிள் சொல்லுது, நீங்கள் என் ஆலோசனை எல்லாம் தள்ளி விடுகிறீர்கள். நான் கூப்பிடும் போது நீ என்ன பண்ண மாட்ட? செவியை கொடுக்க மாட்ட. மாசம் சொல்றாரு, உட்கார். 9 மாசம் நீ அலைஞ்சது போதும், 9 மாசம் நீ சுத்தந்து போதும், 9 மாசம், இல்லையா, நீ பிச்சை எடுத்தது போதும். இப்போ உட்கார். இயேசுவே 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 இயேசுவே, உட்கார். ஆசீர்வாதம் கதவை தட்டும். ஆசீர்வாத கதவு உனக்கு திறக்கும். ஆமா சொல்லுங்களேன். ஆமா, விசுவாச கதவு உனக்கு திறக்கும். நன்மையான கதவுகள் உனக்கு திறக்கும். ஆண்டவர் உனக்காக நம்முடைய திறந்த வாசலை உண்டாக்குவார். எனக்காக தான் யாவையும் செய்கிறேன்னு சொல்றாரு. ஒரு செய்ய மாட்டாரா என்ன? செய்ய மாட்டாரா என்ன? இத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த மாசம் நல்ல காரியெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. உட்கார் ஆண்டு சமூகத்தில். வேலைக்கு போன பாஸ்டர், ஒரு வாரம் லீவ் போட்டு உட்கார். வேலை வேணுமா? பிளஸிங் வேணுமா? வேலை தான் வேணும். போனதான் அப்ப போ. என்னோட நீ வேலை பெருசா நினைக்கிறியா? போ. சரி, வேலைக்கு போறது போ. நைட்ல உட்காந்து சோமன். கவனிங்க, வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமா இருந்தவர் இவான் ராபர்ட்ஸ் இல்லையா? ஒரு வாலிபன் சுரங்கத்தில் போய் வேலை செய்வாராம். காலை 8 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சுரங்கத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாராம்? குளிச்சுட்டு ரெடியாகி, இல்லையா, போய் ஜெபமான உட்கார்ந்துட்டு வரான். ஆண்டவரே, எங்க தேசத்தை தாரும், எங்க தேசத்தை தாரும். வாலிப வயசுல கட்டைக்கு போற வயசுல இல்ல. சில பேர் கட்டைக்கு போகும்போது தான் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம். கட்டைக்கு போகும்போது நோ, வாலிப வயசுல முட்டி போடு. வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்திலே உன்னை சிருஷ்டித்தவரை நினை. புரியுதா? புருஷன் நினைக்கிறாங்க பொண்டாட்டி ஜெபம் பண்ணிடுவா.
பையனுங்க நினைக்கிறாங்க அம்மா ஜெபம் பண்ணிடும். அம்மா ஜெபம் பண்ணா அம்மாவுக்கு ஆசீர்வாதம், அப்பா ஜெபம் பண்ணா அப்பாவுக்கு ஆசீர்வாதம், அண்ணா ஜெபம் பண்ணா அண்ணாவுக்கு ஆசீர்வாதம், பாஸ்டர் ஜெபம் பண்ணா பாஸ்டருக்கு ஆசீர்வாதம், நீ ஜெபம் பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமா, அப்பா சாப்பிட்டா உன் வயிறு நிரம்பிடுமா? அம்மா சாப்பிட்டா உங்க வயிறு நிரம்பிடுமா? நோ, இல்லையா? குழந்தையா இருக்கும் போது நீ குழந்தையை போல பேசினாய், சிந்தித்தாய். இப்ப புருஷன் ஆயிட்டு இல்ல, குழந்தைக்கு ஏற்றவைகளை வாசிமா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வாசம். நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், குழந்தை மாதிரி பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன். சிந்திச்சேன். கவனிங்க, குழந்தையா இருக்கும்போது குழந்தை மாதிரி பேசினேன், சிந்திச்சேன். இப்போ யாராயிட்ட? நான் புருஷனான போதோ மீச வந்துட்டுல, அப்ப நீ புருஷன் ஆயிட்டேன்னு அர்த்தம். தம்பி, மீச வந்துட்டா அப்ப நீ புருஷன் ஆயிட்டேன்னு அர்த்தம். இனிமேட்டு உங்க அம்மா ஜபமோ, உங்க அப்பா ஜபமோ, அண்ணன் ஜபமோ, பாஸ்டர் ஜபமோ உனக்கு வேலை செய்யாது. நீ ஜெபிச்சாதான் உனக்கு வேலை செய்யும். ஆமா, ஏன்? அவங்கவுங்க வயிற்று வலிக்கு அவங்கவுங்க தான் ஜெபம் பண்ணணும். அவங்கவுங்க வயிற்று வலிக்கு அவங்க தான் ஏசப்பா நோக்கி பண்ணணும், ஜெபிக்கணும். ஆமென். என் வயிற்று வலிக்கு என் பொண்டாடி ஜெபம் பண்ணா சரியாயிடுமா? சரிமா, எனக்கு வயிற்று வலிக்குது, நீ கசாயம் குடிச்சு சொன்ன ஓகேவா? உங்க வயிற்று வலிக்கு உங்க வீட்டுக்கார கசாயம் குடிச்சா போதுமா? அவங்கவுங்க வயிற்று வலிக்கு அவங்கவுங்க தான் என்ன பண்ணணும், கசாயம் குடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இந்த உபாகம் 28 வாசித்தீங்கன்னா அதுல 14 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த 14 ஆசீர்வாதங்களையும் உங்களுக்காக எனக்காகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல கடன், அதுல ஆசீர்வாதம், அதுல பண பிரச்சனை இல்லையா, அதுல சுகம், அதுல பிள்ளை பாக்கியம், புத்திர பாக்கியம். இந்த மாசம் உட்கார்ந்து அந்த 14த்தையும் ஒரு தனியா ஒரு பேப்பர்ல எழுதிக்கோ, கை வச்சு ஜெபம் பண்ணு. புரியுதா? போய் வீட்டுல அந்த 14 ஆசீர்வாதத்தை ஒரு பேப்பர்ல எழுது, அதுல கை வச்சு ஜெபம் பண்ணு. ஏசப்பா, இந்த 14 ஆசீர்வாதமே எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நிந்தையா இருக்கிறேன்ப்பா, அவமானமா இருக்கிறேன் ஆண்டவரே. ஏனி கோயிலுக்கு போற, ஏனி இயேசு கும்புறன்னு என்ன கேட்கிறாங்க ஆண்டவரே. எனக்கு இந்த 14 ஆசீர்வாதத்தையும் நீங்க தாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் தெய்வம் அந்த 14 ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுப்பான். கையை தட்டு மாத்திரம் பெற்றுக் கொள்வார்கள். இப்ப இல்ல, போச்சு, முடிஞ்சிடுச்சு, டைம் முடிஞ்சிடுச்சு. நான் சொல்லும் போது யார் கை தட்டினாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 14 நேரம். பாஸ்டர் சாரி பாஸ்டர், என்னால அவனமா இருக்குது, அவர் தான் பார்த்துன்னே இருக்கிறாரு. அப்போ உனக்கு உற்சாகம் இல்லை இல்லையா? எவ்வளோ கைத்தட்டு போட்டோம் இல்லையா, நம்ம குளிர் காஞ்சிக்கான்னு யோசிக்கிறேன். நோ நோ நோ, தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு உனக்கு நேரா தேவனுடைய தீர்க்கதரிசனம் வரும்போது கைதறி அவரை ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆமா, ஹல்லேலூயா. சங்கீதம் 80 4-6 வரைக்கும். சங்கீதம் 80 4 to 6. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். எத்தனை பேர் உங்களை பரியாசம் பண்றாங்கல்ல? இதெல்லாம் இந்த மாசம் உனக்கு சொல்ற ஆண்டவர். உன்னை பரியாசம் பண்றாங்க, உன்னை கிண்டல் பண்றாங்க, உன்னை கேலி பண்றாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாமே இந்த மாசம் சொல்றாரு, பரியாசம் பண்ணுகிறார்கள். அதனால என் கண்ணீரை எனக்கு உணவாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு அப்பமாக மாறி இருக்கிறது. பரியாசம். அவனுங்க நிறைய பேர் பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கீங்க. சொல்றேன், இந்த மாசம் ஏசப்பா சொல்றாரு, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சும்மாலாம் எசேக்கியா ராஜா சுகமாகல. எசேக்கியா ராஜாவுக்கு இந்த வார்த்தை வரும்போது அவர் வயசு 39 வயசா. எப்போ எசேக்கியா ராஜாவை உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தி நீ சாக போகிறான்னு சொன்ன போது அவர் வயசு 39. இந்த 39 வயசுல பாருங்க, தெய்வத்தை தன் பக்கமாய் இழுக்கிற நல்ல குணாதிசயங்கள் அவர் கையில் இருந்தது. ஆமா சொல்லுங்க.
வாசிக்கலாம். ஏசாயா 38 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். சரி. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சரி. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி கவனிங்க. மனுஷனுடைய கடைசி முடிவு என்ன? மரணம் தான் இல்லையா? ஆனா அதுல கூட பாருங்க ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை இந்த எசேக்கியாவுக்கு. சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே, 39 வயசுல, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும். கவனிங்க. ஆண்டு உங்க வாழ்க்கையில உங்க விண்ணப்பத்தை கேட்டு, உங்க கண்ணீரை கண்டு, உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணுமா, ஆயுஷ் நாளை கூட்டி கொடுக்கணுமா, இல்லையா? ஸ்தோத்திரம், உனக்கு நன்மை நடக்கணுமா? நான் சொல்றான் பாருங்க, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு செம்மையானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். உடனே தேவனுடைய வார்த்தை வருது பாருங்க. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கெல்லாம் நீங்க இறுதி கட்டத்தில் இருக்கலாம். அவ்வளவுதான், இனி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த இறுதி கட்டத்தில் இருக்கலாம். ஆனா நம்பிக்கை விடாதீங்க இல்லையா? ஏன்னா ஆண்டவர் கடைசி நிமிஷத்தில் கூட உனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். கடைசி மணி நேரத்தில் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். எதுவுமே நம்புறீங்க? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமா. கடைசி இன்னும் கொஞ்சம் துளிதா இருக்குது. அப்ப கூட நம்பிக்கை விடாம ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே, இல்லையா, நான் உங்களுக்கு முன்பாக உண்மையா இருந்த ஆண்டவரே, மன உத்தமமா இருந்த ஆண்டவரே, இல்லையா, ஸ்தோத்திரம், உமது பார்வைக்கு நலமான காரியம் செஞ்சேனே ஆண்டவரே. ஏதாவது தேவனுக்கு பிரயோஜனமான காரியம் செய்யுங்க. தேவனுக்கு பிரயோஜனமான சில காரியங்களை செய்யுங்கள். உண்மையாயிரு, மன உத்தமமாயிரு, இல்லையா, அவருடைய பார்வைக்கு நலமான காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட ஒரு அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார், நன்மைகளை செய்வார், உன் தலையை நிமிர்த்துவார் ஆண்டவர். அதானே செஞ்சார். யாரு? எலியா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாப் ராஜா காலத்திலே, 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே, ஆகாப் ராஜா காலத்திலே கவனிங்க, ஆகாப் ராஜா தன் மனைவி பேச்சை கேட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவள் கொலை செய்வதற்கு எத்தனம் பண்ணிட்டா. அப்போது எலியா கர்த்தருடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறான். கேட்கிறான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவிங்கள். ஜனங்க என்ன சொன்னாங்க? ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை, ஒண்ணுமே செய்யல. ஏன் இவனுக்கே சந்தேகம் வந்து, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா? ஹலோ, ஜனங்கள் பாருங்க மௌனமா அமைதியா இருந்துட்டாங்க. அப்படின்னா என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்போ எலியா சொல்றாரு, சரி நம்ம ஒரு சவால் வைத்துக் கொள்ளுவோம். ஆமென் சொல்லுங்க. அக்னினாலே உத்தரவு கொடுக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம். சரி, இவங்க கூப்பிடுறோம், ஒண்ணுமே மறு உத்தரவு வரல. தோத்திரம், தோல்வி அடைஞ்சாச்சு. இப்ப எலியாவின் நேரம் வருகிறது. எலியா ஒரு மாட்டை வெட்டினார், பலிபீடம் கட்டினார், இல்லையா, எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு, இல்லையா, தண்ணியை ஊத்தினாரு, கவனிங்க, பாத்தி கட்டினாரு. ஒரு 63 வார்த்தை கொண்ட சின்ன ஜெபம். கர்த்தாவே, நீர் மெய்யான தெய்வம் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரர் என்பதும் எல்லாம் பார்க்கும்படி என்னை கேட்டருளும். உடனே வானம் திறந்த அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்தது. கைதட்டி பார்க்கலாம். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் எத்தனை பேர் சவாலை சந்திக்க ஆயத்தம்? இந்த மாசம் உனக்கு நிறைய சவால் இருக்கிறது.
கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் தலையை நிமிர செய்வார். உன் தலையை நிமிர செய்வார். உன் தலையை நிமிர செய்வார். உன் தேவன் எங்கே என்று கேட்டவர்கள் நீங்க குமுற தெய்வமும் மெய்யான தெய்வம் சொல்லி இல்லையா உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென், ஆமென். இரண்டாவதாக சுகத்திலே, பொருளாதாரத்திலே, ஆசீர்வாதத்திலே, எல்லா காரியத்திலுமே நீங்கள் சிறந்திருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நாங்க வார்த்தையை கொடுக்கிறோம். உங்க ரட்சிப்பு சரியா இருக்கணும் இல்லையா, உங்க மனம் திரும்ப சரியா இருக்கணும், உங்களுடைய மறுபிறப்பு சரியா இருக்கணும், உங்களுடைய ஜெபம் சரியா இருக்கணும் இல்லையா, நீங்கள் தொழுது கொள்வது சரியா இருக்கணும், நீங்கள் கொடுப்பது சரியா இருக்கணும். எல்லாமே சரியா இருக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு எந்த தடையுமே இல்லை, இல்லை. ஆமென். இரண்டாவது மார்க் 9 அதிகாரம் 24வது வசனம். மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இரண்டாவது, ஏன் நம்ம கண்ணீரோடு செபிக்கணும்னா நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப அவசியம். கவனிங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமா செபிக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏனா இன்னைக்கு பிள்ளைகள் பிசாசினாலே அலைகழிக்கப்படுகிறார்கள். அதுதான் எரேமியா சொல்றாரு இல்லையா, எரேமியா புலம்பல சொல்றாரு, நான் நதி அளவு கண்ணீர் வடிக்கிறேன், கொலையுண்ண போகிற என் குமாரத்திகளுக்காக நான் இரவும் பகலும் இல்லையா கண்ணீர் வடிக்கிறேன். கவனிங்க, நீங்க பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு ஏசாயா சொல்றாருன்னா, நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களா இருக்கணும், அற்புதமா இருக்கணும். இப்ப நம்ம பிள்ளை எப்படி இருக்கு? அலங்கோலமா இருக்கு இல்லையா, இல்லையா? ஆமா, தேவ பிள்ளை என்று சொல்வதற்கு நான் கூசுகிறது இல்லையா உங்க பிள்ளை இல்லையா? காரணம் என்ன? நீங்கள் உங்க பிள்ளைகளுக்காக தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்காம போனதுதான். ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைகள் பேர் சொல்றது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெரும்படித்தானே. பிள்ளைகள் தேவ பக்தியா இருக்காங்களா? டெய்லி பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்களா? பைபிள் வாசிக்கிறாங்களா? இல்லையா வசனம் மனப்பாடம் பண்றாங்களா? ஆலயத்துக்கு ஒழுங்கா வராங்களா? ஆராதனை செய்யறாங்களா? இல்லையா பிள்ளைகள் வெளியே போகும்போது உள்ள வரும்போதெல்லாம் நல்ல தேவ மார்க்கத்தில் இருக்காங்களா? யோசிங்க. இயேசுவை ஒரு வாலிபன் சந்திக்க வருகிறான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளையை ஒழுங்கா வளர்த்திருக்கிறாங்க. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்யணும்? ஏன் சொல்றாரு, என் கற்பனையெல்லாம் நீ கை கொள்ளுன்னு. அவன் சொல்றான், சிறு வயது முதல் கொண்டே நான் இவைகளை கை கொள்கிறேன். அந்த நல்ல அப்பா அம்மா கை தட்டுங்க பார்க்கலாம். நீ சொல்ல முடியுமா? உன் புள்ள சொல்ல முடியுமா? நான் சிறு வயது முதல் கொண்டே இந்த கற்பனைகளை. மத்தேயு 19:20 வாசிங்க, பாருங்க பாருங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, அந்த வாலிபன் இயேசுவை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டே நான் கை கொள்ளுகிறேன். ஹலோ, அதனால தான் பாருங்க அவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான். அவன் என்ன பெரிய பணக்காரன், மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். தம்பி கவனி, நீ நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணுமா? சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருக்கு பிரியமா நடங்க. பாருங்க, அவன் நிறைய ஆஸ்தி, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். ஆமா, எப்படி பணம் வந்தது அவனுக்கு? எப்படி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது இல்லையா? உங்க பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்கல்ல, நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அந்த பிள்ளைகளுக்காக தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை பேரை தேவன் தெரியப்படுத்துங்க. சிறு வயது முதற்கொண்டு எங்க பிள்ளைகள் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் தேவ கிருபை வழங்க. அதுல மரியாள் ஃபர்ஸ்ட். ஏன் தெரியுமா? 12 வயசுலே பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில்
அங்கிருந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் கலங்கடித்து கொண்டிருந்தார். அதை பார்த்த பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டாங்களா? உன் புள்ள அப்படி செய்தா? 12 வயசு ஏசுன்னா பாட்டு பாடியிருப்பாரு, பிதாவே நன்றி சொல்கிறேன் இல்லையா? ஏசு அதான் பாடியிருப்பாரு. நம்ம பிள்ளை என்ன பாட்டு பாடுது? ஏன்னா நம்ம குடும்பம் உட்காந்து குடும்ப சித்திரம் பார்க்கிறோம், குடும்பம் உட்காந்து சீரியல் அதுவும் பார்க்குது, அதில் வருது இதுவும் கத்துக்குது. ஹலோ ஹலோ, இந்த பிள்ளை பாருங்க, சிறு வயது முதற்கொண்டே நான் இவைகளை எல்லாம் கை கொள்ளுகிறேன். பிள்ளைங்களை கவனிங்க, கடவுள் உங்களை ஆசை வச்சு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னா இந்த சின்ன வயசுல இருந்தே ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சிடுங்க. ஏன்னா அவன் பாருங்க மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருக்கான், அந்த சின்ன வயசுல சம்பாதிச்சான் பாருங்க. சோ ஜோம் பண்ணு, கண்ணீரோடு ஜோம் பண்ணு, கண்ணீரோடு ஜோம் பண்ணு. உன் பிள்ளைகள் அடையாளமா இருக்கணுமே தவிர அவலட்சணமா இருக்கக்கூடாது. உன் பிள்ளைகள் அடையாளமா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளம் இருக்கணும். அதை விட்டு உன் பிள்ளை ஒரு அவலட்சணம், இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு பையன் ஒரு அவலட்சணம் அப்படின்னு பேர் எடுத்துட்டான், அது தேவனுக்கும் வேதனை, பாஸ்டருக்கு வேதனை, சபைக்கு வேதனை. சோத்திரம், புரியுதுங்களா? அப்போ பெற்றோருடைய கடமை அதிகம் இருக்கிறது. ஆமென். என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிடுவோம் பாஸ்டர், வரவோ வேதனை தான் படணும். ஏமாளியா இருந்தா என்ன பண்ணோம்? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். ஆனா புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணோம்? ஆனா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சமயம் அப்படி தோணுது பாஸ்டர். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தில் சாதிக்கணும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஒரு நாள் உபவாசப்பட்டு பிள்ளைகள் ஜெபம் பண்ணு, என்னையும் சேர்த்தா சொல்றேன். இன்னும் உன் பிள்ளைகள் இருக்காது, அலங்கோலமா இருக்கும். வாசிமா, என்னிடத்தில் என்ன குறைவு என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று வாலிபன் இல்லையா, அந்த வாலிப வயசுல பாருங்க சம்பாதிச்சிட்டான். நான் சொல்லட்டுமா, 40 வயசுல நீ செட்டில் ஆகிடணும். சில பேர் சாகும்போது தான் செட்டில் ஆகும். நோ, தேவனுடைய பிள்ளைகள் 40 பிடிக்கும் போதே உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆயிடணும். சொல்றாரு ஒருத்தர், சொல்றாரு 40 வயசுலயே நீங்க ஒரு 5-6 வெளிநாட்டுகள் போய் வந்திருக்கணுமா. 10ல பரபரப்பு, 20ல இடும்பு, 30ல முறுக்கு, 40ல நர, 50ல ஆசை, 60ல ஆட்டம், 70ல ஏக்கம், 80ல ஓட்டம். முடிஞ்சிடும். 40ல நர, 50ல ஆசை ஆட்டம், 60ல ஏக்கம் வரும், 80ல இல்லையா எல்லாம் வந்து 90ல முடிஞ்சிடும் வேதை. நோ, 40 வயசு. உனக்கு என்னம்மா வயசாகுது? வா மறுபடி வா வா. சின்ன வயசுலயே தம்பி நல்லா செட்டில் ஆயிட்டான். கை தட்டுங்களேன். எங்கிருந்து வரமா நீங்க? ஸ்ரீபெரும்புதூர் வராரு. ஸ்ரீபெரும்புதூர் நல்ல வீடு கட்டியாச்சு, நல்ல தொழில் இருக்கு, இப்போ ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு இல்லையா. வெளிநாடு போய் வந்திருக்கியா? முயற்சி பண்ற அந்த இதுக்கு போறதுக்கு, இஸ்ரேல் போறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். ஹலோ ஹலோ, நம்ம வயசு 38 தான் நடக்கிற. கடவுளே, எனக்கே பொறாம இருக்கு. 38லயே செட்டில் ஆயிட்டா. கிருபை கிருபை கிருபை, உழைப்பு. இன்னும் சில பேர் 38ல ஒண்ணுமே இல்லை. குந்த குடிசை இல்லை, துண்ண தட்டு இல்லை, உடுக்க உடை இல்லை இல்லையா. தோத்திரம். ஆனா தேவ கிருபையினால நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மா ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி.
இன்னும் உடைக்குது. தோத்திரம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? இவரால் உயர முடியுமானால் ஏன் உங்களால் உயர முடியாது? இவரால 38 வயசிலேயே சாதிக்க முடியுமானால் உங்களால் ஏன் சாதிக்க முடியாது? ஆமே. ஒரு சின்ன செல்போன் கடை தான் வச்சிருக்காரு, பெரிய இல்ல, செல்போன் கடை வச்சிருக்காரு. அதுலயே தேவ கிருபையில ஒரு நல்ல வீடை போய் பார்த்து சோமன்ட்டு வந்தேன் நான். நல்ல வீடு கட்டி இருக்காங்க, 2-3 இடம் வாங்கி போட்டிருக்காங்க, இன்னொரு வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப 40 வயசுல கட்டாயம் இவர் வெளிநாட்டு போயிட்டு வந்துடுவார். ஓகே, தேங்க்யூ. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? கொஞ்சமாவது நமக்கு உணர்வு வரணுமேன்னுக்காக தான். ஏன் அவரால் முடிஞ்சது? நான் நேற்று சொன்னேன் எங்க சர்ச்சில் பாஸ்டருக்கு எல்லாருக்குமே 600 கிராம் மூளை தான். எத்தனை கிராம்? எவ்வளவுதான் மூளை? உங்களுக்கு எவ்வளோ? உங்களுக்கு எவ்வளோ? எத்தனை கிராம்? எத்தனை? 600 கிராமா? 1 கிலோ 400 கிராம். சாரி, 1 கிலோ 400 கிராம் எல்லாருக்குமே. ஆனா ஒரு ஆளு 38 வயசுலயே சாதிக்கிறாரு, ஒரு ஆளு 38 வயசுல ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்காரு. ஏன்? தேவன் பட்சாபாதம் உள்ளவரா? இல்ல, அவர் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல. அப்பயாவது ஒரு ஆள் நல்லா இருக்கான், ஒரு ஆள் இப்படி இருக்கான். தலையெழுத்து பாஸ்டர், தலையெழுத்த மாதிரி இயேசு வந்திருக்கிறாரு. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒரு இயேசு. நான் ஏன் முடியல? முயற்சி பண்ணல, ஜெபம் பண்ணல, தேவனை சரியா தேடல, ஒழுங்கா பைபிளை வாசிக்கல, இல்லையா, ஒழுங்கா தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. ஆகையால நீங்க இன்னும் வாழ்க்கையில முன்னேறாமலே இருக்கிறீங்க. ஆமா சொல்லுங்க. போன வாரம் கேட்டேன், இந்த வாரம் கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டு இருக்கிறேன். நீ போன மாசம் கேட்டு கீழ்ப்படிஞ்சியா? நீங்க எத்தனை மாசம் பேசினாலும் நான் அப்படிதான் பாஸ்டர் இருப்பேன். சரி, அவரும் அப்படியே இருப்பாரு. அவர் புனிதனுக்கு புனிதராகவும், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு இயேசு உனக்கு அப்படிதான் இருப்பாரு. ஆமா, நான் இப்படிதான் இருப்பேன், இயேசு எனக்கு நல்லவரா இருக்குன்னு யோசித்தோம். அவதான் ரொம்ப அழகா சொல்லிட்டார். வாசிமா 18ஆம் சங்கீதத்துல, சங்கீதம் 18ல, அவர் புனிதனுக்கு புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும். உத்தமனுக்கு இயேசு உத்தமன், தயவுள்ளவனுக்கு இயேசு தயவுள்ளவர், புனிதனுக்கு இயேசு புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு இயேசு மாறுபடுகிறவர். அப்புறம் ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லக்கூடாது. நீ புனிதனா இருக்கிறியா, நீ உத்தமனா இருக்கிறியா, நீ சாட்சியா இருக்கிறியா, நீ கீழ்ப்படுறியா, அப்ப ஆண்டவனுக்கு எல்லாமே செய்வான். சரி, நம்ம சொல்ல வந்த பிள்ளைகள். அப்போ இந்த வாலிபன் அந்த வாலிப வயசுலயே பாருங்க ஒரு செட்டில் ஆயிட்டான் பாருங்க. ஆமா, ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் ரொம்ப அவசியம். பைபிள் சொல்லுது, சீர்கெட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும், உங்களை ஊரிலே ஒருவனும், வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு, ஹலோ, தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. கைத்தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, ஊர்ல ஒரு ஆளு, வம்சத்தில் 2 பேர். கவனிங்க, ஊருக்கு 1, வம்சத்துக்கு 2. இந்த 2 பேரை வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்யறார். ஆமா சொல்லுங்க. ஆமா, நீங்க ஒரு ஆளே 1000 பேரை துரத்த முடியும், 2 பேரை சேர்ந்தா 10,000 பேரை துரத்துற பலனாண்டு கொடுப்பா. அப்போ அவங்க சொல்றாரு, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, திரும்பணும். தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது திரும்பணும், இல்லையா? ஆமா, மனம் திரும்புகிற, இல்லையா, ஒரு பிள்ளை நிமித்தம் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். பிள்ளைகள் ரொம்ப அவசியங்க. நீங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கலனா அந்த பிள்ளையுடைய பிற்கால வாழ்க்கை, இல்லையா, கஷ்டமாக இருக்கும்.
கவனிங்க, நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு நல்ல குடும்பம். ஆனா கவனிங்க, 2 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை பேசிக்கொண்டே இருந்துதான். 2 வயசு போல அந்த பிள்ளை பேசவே இல்லையா. இந்த குடும்பம் வேதனைப்படுகிறது. ஏன் ஏன் ஏன்? சத்துரு முடக்கி விட்டான், சத்துரு கிரியை செய்து விட்டான். தயவுசெய்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கவனிங்க, நீங்க ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கலனா உங்க பிள்ளைகளை சத்துரு முடக்குவதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும். அவர் பின்னால உட்கார்ந்து, ஐயோ நான் போதகத்தை வெறுத்துட்டேனே, என் போதகர் சொல்லி நான் கேளாமல் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் நான் தூரமானேனே என்று நீ புலம்பினாலும் சரி, அழுதாலும் சரி, தேவனால் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். யார் இவன் தெரியுமா? ஏசா. ஏசா. கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ஏசா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. 20 வருஷமா தவம் இருந்து பெத்த பிள்ளைகள். எத்தனை வருஷம்? 20 வருஷமா தவம் இருந்து பெத்த பிள்ளைகள். பிறக்கும்போது சொல்லிட்டார் ஆண்டவர், நான் யாக்கோபை சிநேகிப்பேன், ஏசாவையோ வெறுத்து விடுவேன். கவனிங்க, தேவன் சொல்லியும் ஈசாக்கும் ரெபெக்காலும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லையா விட்டுவிட்டபடினாலே ஒரு பிள்ளை தெய்வ சமூகத்தில் ஆகாதவனாகவே போகட்டான். ஆமென். புரியுதா? அவன் பிற்பாடு கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணல. ஏன் தெரியுமா? அவன் வன சஞ்சாரியாய் மாறிட்டான். இவனும் குணசாலியும் கூடாரவாசியாய் மாறிட்டான். யாக்கோப் யாரு? குணசாலியும் கூடாரவாசி. இவன் வன சஞ்சாரி. புரியுதா? உன் பிள்ளைங்க வன சஞ்சாரியா கூடாரவாசியா? யோசித்து பாருங்க. ஊர்ல அடங்கல பாஸ்டர், ஊரை சுத்துறான் பாஸ்டர் இல்லையா? அடக்கு அடக்கு. முடியலையா? உட்கார்ந்து ஜெபம் பண்ணு இல்லையா? மனுஷனால கூடாததெல்லாம் தேவனால கூடும். நம்புறீங்க? உன் பிள்ளை உன்னால அடக்க முடியல, உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, கண்ணீர் படி. ஏசப்பா, என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க தான் அவனை இல்லையா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவனை நிலைநிறுத்துங்க ஆண்டவரேன்னு நீங்க தெய்வ சமூகத்தை ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உன் பிள்ளையை நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்துல கொண்டு வருவார். இல்லனா ஏசா மாதிரி உன் பிள்ளைகள் பின்னால கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஐயோ, எங்க அப்பா பேச்சை கேட்கல, எங்க அம்மா பேச்சை கேட்கல, எங்க பாஸ்டர் பேச்சை கேட்கல இல்லையா? நீ அழுதும் கூட உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அவன் மனம் மாறுதலை காணாமல் போயிட்டான். தயவு செய்து உங்க பிள்ளைகளை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கா செபிங்க. பிள்ளைகள் தேவன் கொடுத்த பெரிய சொத்து. ஏன்னா இந்த சந்ததி தான் அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் தேவ சந்ததி எனப்படும். சங்கீதம் 22 சங்கீதம் கடைசி வசனம் வாசிக்க. சங்கீதம் 22 கடைசி வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக. கவனிங்க, அந்த அது சந்ததி யார் தெரியுமா? யாரு? உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள். அதுதான் அடுத்த ஜெனரேஷன். ஆமா, அதுக்கு நீங்க பிரயாசம் எடுக்கணும். அடுத்த ஜெனரேஷன் ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், உங்களுக்கு கொடுத்த பேர பிள்ளைகள். அதுதான் அடுத்த ஜெனரேஷன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அண்டர்லைன் பண்ணி ஜெபம் பண்ணு. ஏதோ ஆண்டு கொடுத்துட்டாரு, ஏதோ பெத்துட்டோம், ஏதோ வளர்ந்துரும் யோசிக்காதீங்க. அது வளரும் போது வித்தியாசமாய் வளர்ந்துரும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க உலகத்து தான் இருக்குது இல்லையா? நீ உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கலாம், உலகம் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து விடும். புரியுதா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கவனிங்க, 8 வயசுக்குள்ளவே என்ன பண்ணிடலாமா? பிள்ளைகளுக்கு
எல்லாத்தையும் நம்ம தேவனை குறித்து எல்லாம் 8 வயசுக்கு மேல அவனுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதான். 8 வயதுக்குள்ளாக உங்க பிள்ளைகளை என்ன பண்ணணும் நீங்க, 5 வளையாதது 50 வளையாது. வேலை வேலை வேலை, புருஷன் பொண்ணு வேலை வேலை ஒண்ணா குழந்தைங்க தோத்துரும். குழந்தைங்க தோத்துரும். யாராவது ஒரு ஆளாவது வீட்டில் உட்காந்து என்ன பண்ணணும், பிள்ளைகளை கண்காணிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளை என்ன பண்றான் ஏது பண்றான் இல்லையா, என்ன செய்யறான் இல்லையா, தோத்துறேன். நீ கவனிக்கலனா அடுத்த ஜெனரேஷன்ல உன் சந்ததி ஒண்ணுமே இல்லாம போயிடும். தேவன் உன்னை கொஸ்டின் கேட்பார், எப்பா உனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தன என்னப்பா பண்ணன்னு கேட்பார் ஆண்டவர். ஐயா அது அடங்கல ஆண்டவரே, என்கிட்ட சொன்னியான்னு கேட்பாரு, என்னை நோக்கி கூப்பிட்டியான்னு கேட்பாரு, என்னை நோக்கி கூப்பிட்டியான்னு கேட்பாரு, என் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சியான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொன்னா உன்னை போட்டு பொழன்னு பொழப்பாரு. எவ்வளோ பேர் குழந்தை இல்லை, எவ்வளோ பேர் குழந்தை இல்லை இல்லையா, எவ்வளோ பேர் குழந்தைன்னு என்னை நோக்கி கதறாங்க. ஆனால் உன்னை நம்பி நான் குழந்தை கொடுத்தேன், அந்த குழந்தையை எனக்காக வளர்த்துடு. பைபிள் சொல்லுது யாத்ரா புஸ்தகத்தில் அந்த மோசையின் தாய் அந்த அந்த எகிப்து பெண் சொல்றா, எனக்காக இவனை வளர்த்துடு, எனக்காக இவனை வளர்த்துடு. யாத்ராம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனுடைய குமாரத்தி மோசே அம்மா பார்த்து சொல்றாங்க, பார்வோனுடைய குமாரத்தி அதை அவளை நோக்கி, எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். ஆண்டவர் உனக்கு சம்பளம் கொடுக்கிறார், அந்த பிள்ளையை வளர்க்க உனக்கு சம்பளம் கொடுக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உனக்கு வேலை கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா, இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்க்கணும். இல்லனா இல்லனா தோத்துறோம். புரியுதா புரியுதா? இப்போ யோசிங்க, உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு யோசிங்க. போய் தெய்வ சமூகம் உட்கார்ந்து கண்ணீர் வடி. அந்த தகப்பன் இப்ப நம்ம வாஸ்தவம் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இல்லையா, அங்க அவங்க அம்மாவை காணோம், ஆனா அப்பா வந்திருக்கிறாரு. அப்பா சொல்றாரு, ஆண்டவரே என் அபிசுவாசம் நீங்கும்படி என் பிள்ளையை குணமாக்குங்கப்பா. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு கொடிய வியாதி வந்து விட்டது. இந்த பிள்ளைக்கு ஒரு கவனிங்க, உங்க பிள்ளைகளை கொடிய வியாதி தொடுவதற்கு முன்பாகவே தெய்வ சமூகம் உட்கார்ந்து உன் பிள்ளைக்கு ஜெபி. இந்த பிள்ளையின் தகப்பனர் வந்து அழகா ஏசாப்பா சமூக வாசிமா 9ஆம் அதிகாரம். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஏன்? அந்த பிள்ளைக்கு ஒரு கொடிய வியாதி. கவனிங்க, அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன், அப்பா மட்டும் இருக்கிறாரு. அந்த ஏன்னா அந்த பிள்ளை எப்போ தண்ணீர் விழும் எப்போ நெருப்புல விழும் தெரியாது. ஏசாப்பாட்ட கூட்டிட்டு வராங்க, ஏசப்பா ஜெபம் பண்றாரு, அந்த பிள்ளையை விடுவிக்கிறாரு இல்லையா, அந்த பிள்ளை ஆசீர்வாதமா மாறுகிறது. புரியுதாமா? புரியுதா பிரதர்ஸ்? ஏதோ பிள்ளை பெற்றுட்டோம், ஏதோ பிள்ளையை படிக்க வச்சிட்டோம், ஏதோ காசு கொடுக்கிறோம், போறோம் வரோம், எல்லாம் நல்லது. ஆனா உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்களா? ஆண்டவரோடு இருக்கிறாங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். தேவனுக்கு புரோஜனமா இருக்கிறாங்களா? அல்லது உங்க பிள்ளைகள் சீர்கெட்ட பிள்ளையா இருக்காங்களா? உங்க பிள்ளைகள் இல்லையா மனம் திரும்பாத பிள்ளையா இருக்கிறாங்களா? தெய்வ சமூகத்தில் கண்ணீர் வடி. அதுதான் சொல்ற, கண்ணீரோடு விதை விதை. ஏன்னா உன் பிள்ளை தான் அடுத்த ஜெனரேஷன். நம்ம ஜெனரேஷன் முடிய போகுது இல்லையா, அந்த பிள்ளைகள் தான் அடுத்த ஜெனரேஷன். தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஜெனரேஷன் இங்க வந்து பிரசங்கம் பண்றதுக்கு, இங்க வந்து பாட்டு பாடுறதுக்கு, இங்க வந்து ஜெபம் பண்றதுக்கு, இங்க வந்து வேலை செய்யறதுக்கு உன் பிள்ளைகள் தான் அடுத்த ஜெனரேஷன். அதை தெய்வத்துக்காக வளர்த்திடுங்கள், அதை தெய்வத்துக்காக வளர்த்திடுங்கள். ஆண்டவர் உனக்கு சம்பளம் கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு சம்பளம் கொடுப்பார். நீ ஆண்டவருக்கு உண்மையாவும் பிள்ளையை வளர்த்தினா உனக்கு ஆண்டவர் சம்பளம் கொடுப்பார். இது ஒரு ப்ராபசி. உனக்கு கர்த்தருக்காக உங்க பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பார். ஆமென். பார்வோன் குமாரத்தியுடைய கட்டளை கேட்டு மோசேயின் தாய் அந்த பிள்ளையை இல்லையா வளர்த்துட்டா. ஆனா வளர்க்கும் போதே சூப்பரா வளர்த்துட்டா பாருங்க. எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா வளர்த்துட்டா. ஆமா சொல்லுங்க. அதனால்தான் அந்த பிள்ளை பாருங்க ஒரு காலத்துல இல்லையா தேவனுக்கு சிநேகிதனாக இல்லையா ஒரு பெரிய கூட்ட மக்களை
விடுவிக்கிறவனாக, தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவனாக. கவனிங்க, இந்த பூமியில மோசையை தவிர வேற ஒருத்தரையும் தெய்வமே வந்து அடக்கம் பண்ணவே இல்லை. மோசையை ஒன்று தான் தெய்வம் அடக்கம் பண்ண. மோசையை தெய்வமே வந்து அடக்கம் பண்ணாருங்க. என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். உன் பிள்ளை என் பிள்ளையும் அப்படி இருக்கணும். தேவனுடைய பார்வையில் அப்படி வெளியேற பெற்ற பிள்ளையா இருக்கணும். ஆமா, அதனால சிறு வயது முதற்கொண்டே பிள்ளைகளை தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் இல்லையா உங்க பிள்ளைகளை வளர்த்து உருவாக்குங்கள். இல்லையா இப்ப பிள்ளைங்க இருக்கிறாங்களா, பிள்ளைகளும் பெற்றோர் பேச்சை கேட்கணும், பெற்றோர் பேச்சை கீழ்ப்படியணும். இல்லையா சண்டைகளை ஸ்ரீச சொல்றது பாஸ்டர் சொல்றான் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லனா லூக்கா 5 சொல்லப்பட்ட அந்த இளையகுமாரன் கதையாக நம்ம கதை முடிஞ்சிடும். அது வாசிச்சு நம்ம முடிக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம், லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11 to 13. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை கவனிங்க, இளையவன் பெரியவன் இது பரவாயில்ல நினைக்கிறேன். இளையவன் நம்ம வீட்டில் பெருசு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், பெருசு அவ்வளவு உசாரா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த 2வது பிறகு பார்த்தீங்களா, அது கேடி கில்லாடியா இருக்கும். நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கிறேன், நிறைய வீட்டில் பார்த்துருக்கிறேன். பெருசு மங்கினி மாதிரி இருக்கும். ஆனா இந்த 2வது பிறகு பார்த்தீங்களா, அது உசார் பார்ட்டியா இருக்கும். அது இது ஒரு உசார் பார்ட்டி. பெருசு என்ன பண்றான், அப்பா கூடயே இருக்கிறாரு, வயல மாடா உழைக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் பிரியாணி கிடைக்கல, நல்ல சட்டை கிடைக்கல, செருப்பு கிடைக்கல, மோதிரம் கிடைக்கல. அவனே கேட்கறான் வாய் திறந்து, நான் கூட இவ்வளவு வருஷம் இருக்குன்னா அப்பா எனக்கு ஒண்ணுமே செய்யலையே. அப்பா சொல்றாரு, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதானப்பா. இவன் தான் செத்து தான் போஷ வந்துக்கிறான்ப்பா. இல்லையா இந்த இளையகுமாரன் பாருங்க, வாசிமா. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே, அவனுங்க சின்ன வயசுலயே சொத்தை 2ஆ பிரிடா, அப்பா கிட்ட சொத்தை 2ஆ பிரி. தகப்பனே தகப்பனே, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவித்தான். பெற்றோர்களை கவனியுங்கள். தூர தேசம்னா மலேசியா சிங்கப்பூரா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க எப்படி வாழ்ந்துட்டானா, எப்படி வாழ்றான்? ஏன் ஆரம்ப கல்வி இல்ல. ஹலோ, உங்க பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலயே இல்லையா பைபிள் போட்டிருக்கு. உபாகம் 6ஆம் அதிகாரத்துல உன் பிள்ளை எழும்போதும் உட்காரும் போதும் சத்தியத்தை சொல்லுன்னு போட்டிருக்கு. உபாகம் 6ஆம் அதிகாரத்துல நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும். மேல வாசிமா 6. இஸ்ரவேலே, இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கட்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் தான் நீ என்ன பண்ணமா, பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கும் போது, அடுத்த வருஷம் போடுப்பா, உட்கார்ந்து இருக்கும் போது, பிள்ளைங்க எழுந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணோம் இல்லையா, இந்த வசந்த சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. என்ன மம்மி எப்ப பாரு வசந்தி சொல்ற, நீ சொல்லினே இரு. இல்லையா உட்காரும் போது, ஏமா ஏசு என்ன மம்மி போல் ஒரு ஆயா கதை சொல்லு, ஒரு பாட்டி கதை சொல்லு, ஒரு சொன்னா அது சொல்லாத. மோசே இப்படி போனாருமா, எரேமியா இப்படி போனாருமா, இல்லையா ஏசாயா இப்படி போனாருமா, ஏசாப்பா போன சொல்லு. அது சமயம் அதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வசனம் சொல்றது, உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் போது, வழியிலே நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுற போது, எழுந்துகிற போது அவைகளை குறித்து பேசிடு. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா இருக்கட்டும். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்ப பாருங்க,
ஆண்டவர் இல்லையா, இந்த 5 நீ விதைச்சிட்டினா 60 என்ன பண்ணுவான், சூப்பராக மாறிடுவான். புரியுதா? அப்போ உட்காரும் போது, ஏந்துக்கும் போது, படுக்கும் போது இல்லையா, நடக்கும் போதெல்லாம் என்ன பண்ணு இல்லையா, ஒரு வசந்த சொல்லி கொடு. ஏசாப்பை பத்தி சொல்லு, இளையகுமாரனை பத்தி சொல்லு, மூத்த குமாரனை பத்தி சொல்லு இல்லையா. முதல்ல உனக்கு தெரியட்ட ஒழுங்கா சொல்லணும். தப்பா சொல்லணும், உன் பிள்ளை தப்பா வாழ்ந்தோம். அதில் நீ ஒழுங்கா பயில் படிச்சு என்ன பண்ணும், கரெக்டா சொல்லணும். ஒழுங்கா பயில் படிச்சு பிள்ளைங்க ஒழுங்கா கத்துக் கொடுங்க. ஏன்னா இல்லைன்னா உட்காந்து தெய்வ சமுதிர கண்ணீரோடு விதைங்க. ஆண்டவரே, என்னால இந்த பிள்ளையை ஒண்ணுமே பண்ண முடியல ஆண்டவரே, ஆண்டவரே எனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பேன்னு சொன்னீங்களே, காலை ஒற்றோட பரவாயில்ல ஆண்டவரே, நான் கட்டுக்கு போட்டுறேன் ஆண்டவரே, ஆனா அவனுக்கு புத்தி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் இந்த மாசம் உன் பிள்ளை மேல தன் இரக்கத்தை ஊற்றி அவனை தன் வழியிலே அவர் திருப்பிக் கொள்வான். அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஒரு 10 நிமிஷமாவது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நீ ஜெபிச்சானா பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள் இல்லையா. கோயிலுக்கு போது அது தெரிஞ்சிருந்தா, நான் 1 மணி நேரம் தான் பிள்ளைய இங்க வச்சிருக்கிறோம், பட் 24 hours பிள்ளை உங்க கூட தான் இருக்குது. நீ தான் உட்காரும் போது, படுக்கும் போது, நடக்கும் போது, ஏந்துக்கும் போதெல்லாம் என்ன பண்ணோம், நீ தான் பேசணும். அதுதான் உங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம். என்ன, எனக்கு வேலை இருக்கு பாஸ்டர், போயிட்டுனா தோத்துறோம், உன் புள்ள கதை தோத்துறோம். உன் புள்ள நல்லா இருக்கிறதுக்காகவே நாங்கள் அடுத்த வாரம் மதுரையிலிருந்து ஒரு ஊழியக்காரை கொண்டு வந்து பெற்றோருக்காக வைக்கிறோம் அந்த கூட்டத்தை. புருஷன் மனைவி 2 பேரும் உட்காரணும். எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்கிறாங்க? பிள்ளைங்க இருக்கணும், கை உயர்த்துங்க. எல்லாரும் அடுத்த வாரம் கூட்டத்தில் உட்காரணும். ஆமேன், ஆமேன். சரி, நம்மளை ஏந்து நிக்கலாமா? கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்கள் உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உமக்கு கொடுக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்காக இந்த மாதம் ஆயத்தப்படுத்தின உம்முடைய வெளியேறப்பட்ட சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இந்த மாதம் ஆண்டவரே, ஆண்டவரே உன் தேவன் எங்கே என்று இனி புறஜாதிகள் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீ செய்வீராக. அதே போல ஆண்டவரே ஐயா, நீர் கொடுத்த பிள்ளைகள் ஐயா இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்க ஐயா, அந்த அருமையான பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கசந்த மாறா மதுரமாகட்டும், வசந்தமாய் இந்த பிள்ளைகள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. நீர் உதவி செய்யும் ஆண்டவரே ஐயா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் உணர்த்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஐயா ஆண்டவரே கண்ணீரோடு செபித்து அப்பா தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரைகள், வறுமைகள், தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள், வேலையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் அப்பா. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தாவே இவர்களுக்கு நீர் மகிழ்ச்சியை தருவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் சந்திக்க போற எல்லா சவால்களை மேற்கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும். உடைய ஊழியக்காரனாகிய நான் அவருடைய ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். சமாதானமாய் புறப்பட்டு போங்கள். கேட்ட ஆலோசனைக்கு செவி கொடுங்கள்.
தொடர்ந்து மிராக்கிள் ஷெக்கினா அசெம்பிளி யூடியூப்ல இந்த செய்திகள் வரும். இன்னும் பொறுமையாக உட்கார்ந்து கேளுங்க, மற்றவனையும் கேட்க வையுங்க.